எனக்கு பாலக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். பட் எங்க வீட்ல வந்து யாருக்குமே அவ்வளவா பிடிக்காது அப்படிங்கறதால ரொம்ப நாளாவே வந்து வீட்ல சமைக்கல. பட் கொஞ்ச நாளா எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருந்ததால அப்பா வந்து நேத்து வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தாரு. அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிருந்தேன். நான் வந்துட்டு பிஜில தங்கி வந்து ஒர்க் பண்ணும் போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு நாள் வந்து எடுத்து வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்திருந்தாங்க. ரொம்ப பிடிச்சதால இந்த ரெசிபி கேட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அதை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10-15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமா நாட்டு சக்கரை, கொஞ்சமா உப்பு, அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்தால பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசலாம் போன பிறகு நம்ம அரைக்கட்ட அளவுக்கு கீரையை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன். இதை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அந்த சட்டில வந்துட்டு கொஞ்சம் சோறு போட்டு பசஞ்சு சாப்பிட்டிருந்தேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி